சுண்டெலி ஒன்று ஒரு தானிய கிடங்குல வாழ்ந்து வந்துச்சு. அந்த சுண்டெலிக்கு அந்த தானிய கிடங்குல இருக்க சுவர்ல ஒரு சின்ன ஓட்டை இருந்தத கவனிச்சுது. இத கவனிச்ச இந்த சுண்டெலி தினமும் அந்த தானிய கிடங்குல இருக்கிற அந்த சின்ன ஓட்டைய யூஸ் பண்ணி தினமும் தானியங்களை சாப்பிட்டுட்டு வந்தது. ஒரு நாள் அந்த சுண்டெலிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த சின்ன ஓட்டைய நம்ம பெருசாக்கி நம்ம நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த தானியங்களை சாப்பிட வச்சா என்ன அப்படின்னு அந்த சுண்டெலி ஒரு யோசனை பண்ணுச்சு. அந்த சுண்டெலி அது யோசிச்சபடியே அந்த தானிய கிடங்குல இருக்கிற சுவத்துல அந்த ஓட்டைய பெருசாக்கிடுச்சு. பெருசாக்கிட்டு தன்னோட நண்பர்களான 4 சுண்டெலிகளுக்கு போயிட்டு சொல்லுச்சு. இந்த மாதிரி நான் ஒரு தானிய கிடங்குல ஓட்டைய பெருசாக்கிட்டேன். நீங்க எல்லாரும் வாங்க என்னோட தானிய கிடங்குக்கு விருந்து சாப்பிடலாம். அங்க நிறைய உணவுகள் நமக்கு இருக்கு. நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அந்த நண்பர்கள் சுண்டெலிகளுக்கு அந்த பெரிய எலி சொல்லுச்சு. இந்த சுண்டெலி யோசிக்கிற அதே சமயத்துல அந்த தானிய கிடங்கோட ஓனருக்கு இந்த பெரிய ஓட்டை கண்ணுல தென்பட்டுடுச்சு. உடனே அவரு இவ்வளவு பெரிய ஓட்டை இருந்ததுன்னா தானியங்கள்லாம் வீணா போகுமே, எலிகள்லாம் நாசம் பண்ணுமே அப்படின்னு யோசிச்சு அவர் என்ன பண்ணாரு, ஒரு கட்டையை எடுத்து அந்த ஓட்டைய மூடிட்டாரு. இந்த நண்பர்கள் எலியும் அந்த பெரிய எலி சொன்னபடியே அந்த தானிய கிடங்கு சுவற்றுக்கு வந்து நின்னு பாத்துச்சுங்க. ஆனா அங்க எந்த ஓட்டையுமே இல்ல. என்ன இது, நம்ம எலி சொன்ன மாதிரி இங்க ஓட்டையே இல்லையே, நம்ம எப்படி இந்த தானிய கிடங்குக்குள்ள போய் உணவை சாப்பிடுறது அப்படின்னு அந்த 4 நண்பர் சுண்டெலியும் யோசிச்சுதுங்க. அந்த 4 குட்டி எலிங்களும் அந்த பெரிய எலி கிட்ட போய் சொல்லுச்சுங்க. நீ சொன்ன மாதிரி அங்க எந்த ஓட்டையுமே இல்ல. எப்படி நம்ம உள்ள போய் தானியங்களை எல்லாம் சாப்பிடுறது? நீ எங்களை ஏமாத்திட்ட. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சொன்ன மாதிரி உன்னை நம்பி நாங்க இங்க வந்தோம். ஆனா எங்களால உணவு சாப்பிட முடியல அப்படின்னு அந்த 4 எலிகளும் பெரிய எலி கிட்ட போய் சொல்லுச்சுங்க. அப்போதான் தன்னுடைய தவற அந்த பெரிய எலி உணர்ந்து பார்த்துச்சு. இந்த பெரிய எலி என்ன தவறு செஞ்சுது? சின்ன ஓட்டையிலேயே அதோட நண்பர்களை உள்ள கூட்டிட்டு வந்து அது உணவுகளை சாப்பிட வச்சிருக்கலாம். ஆனா இந்த பெரிய எலிக்கு பேராசை அதிகம். இந்த ஓட்டைய பெருசாக்கிட்டா நம்ம நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிறைய உணவு சாப்பிடலாம் அப்படின்னு பேராசைப்பட்டதுனால அந்த ஓட்டைய அந்த ஓனர் பார்த்து அடைச்சிட்டாரு. அதனால அதுக்கு கிடைக்க வேண்டிய சின்ன தானியங்கள் கூட அந்த பெரிய எலிக்கு கிடைக்காம போச்சு. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி, பேராசை பெரு நஷ்டம். அதிகமா ஆசைப்படக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும். நமக்கு என்ன தேவை, நமக்கு எது இருந்தா நல்லதுங்கிறத கடவுள் நமக்கு கரெக்டா கொடுத்திருப்பாரு. அதிகமா நம்ம ஆசைப்பட்டு ஏதாவது செய்தோம்னா நம்ம கையில இருக்கிறதும் நம்மளை விட்டு போயிடும். இதுதான் இந்த கதையோட நீதி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.